பெருமிதமாக ஆசிரியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம் சக ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். நகைச்சுவை பேச்சு என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை நான் ஒரு கதை சொல்லுவேன், அதற்கு பின்னால் பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான ஊடாட்டம் பாரத காலத்திலே, அதாவது இதிகாச காலத்திலே எப்படி ஆசிரியர்கள் மாணவர்கள் இருந்தார், இப்பொழுது நவீன கற்கை முறையிலே ஆசிரியர்கள் மாணவர்களுடைய நிலைப்பாடு என்ன? மகாபாரதத்திலே சிறந்த ஒரு குருவாக, குரு சன்னிதானங்களாக பலர் விளங்கினார்கள். பாண்டவர்களும் கௌரவர்களும், உங்களுக்கு தெரியும் கௌரவர்கள் என்றானார், பாண்டவர்கள் என்றானார் என்று தெரியும். பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்றாக அந்த அத்தினாபுரத்திலே கிருபாச்சாரியரிடம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். அப்பத்தே காலத்து கல்வி முறை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு மாணவன் கொள்ளும் பாத்திரமாக இருக்க வேண்டும். கொள்ளும், அதாவது ஆசிரியர் சொல்வதை வாங்குகின்ற மனப்பாங்குடையவனாக மாணவன் இருக்க வேண்டும். அவனுக்குத்தான் கல்வி போய் சேரும் என்று அந்த காலத்து பெரியவர்கள் கருதினார்கள். உண்மையும் அதுதான். இப்பொழுதும் அதுதான் நடக்கிறது. எந்த பிள்ளை வாங்கியாக அக்கறையாக தன்னுடைய கல்வியை உள்வாங்கிக் கொள்கிறதோ அந்த பிள்ளை உயர் புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார். கிருபாச்சாரியார் இந்த இருவேருக்கும், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இந்த வில்வித்தை போன்ற கல்விகளை கற்பித்துக் கொண்டு வருகிறார். வருகின்ற பொழுது கிணற்றுக்குள்ளே ஒரு பூம்பந்து விழுந்து விடுகிறது. இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் அந்த பந்தை எடுப்பதற்கு படாத பன்னிரண்டும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். துரோணாச்சாரியார் அந்த வழியிலானே வருகிறார். பிள்ளைகளே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த கௌரவ பாண்டவர்கள் சொன்னார்கள், சுவாமி, கிணற்றுக்குள்ளே பந்து விழுந்து விட்டது, அதை நாங்கள் எடுப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். நீங்கள் வில்வித்தை ஒழுங்காக கற்கவில்லை பிள்ளைகளே என்று சொல்லி தன்னுடைய பானத்தை எடுத்து அதிலேயே தட்பப்புல்லை தொடுத்து, ஒரு தட்பப்புல்லை தொடுத்தார், அது பந்துக்கு மேலே இப்படி நின்றது செங்குத்தாக. அடுத்த தட்பப்புல்லை தொடுத்தார், அதிலேயே ஜாயின் பண்ணி, அப்படியே ஜாயின் பண்ணி கிணத்துக்கு மேலே அந்த தட்பப்புல்லு வந்தது. அந்த தட்பப்புல்லிலே இப்படி தொடுக்கிற பொழுதும் பந்தை ஈஸியாக எடுத்துக்கொண்டார்கள். இது நடக்கிற காரியமாக என்று எல்லாரும் நினைக்கிறீர்கள். நடந்தது, இது நடந்தது. இப்ப விஞ்ஞானம் கூட நாங்கள் விஞ்ஞானத்தை மறந்து விலகி செல்கிறோம். இது நடந்தது. அஸ்திர பிரயோகம் நடப்பதற்கு மந்திர உச்சாடனம், யந்திரம் எல்லாம் தேவைப்பட்டது. இப்பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடி போய் பீஷ்மாச்சாரியரிடம், தாத்தா பீஷ்மாச்சாரியரிடம் முறையிடுகிறார்கள். இப்படி ஒரு வல்லுநர் வந்திருக்கிறார் எங்களுடைய அஸ்தினாபுர பக்கம், அவரை நீங்கள் கண்டு அவரிடம் எங்களுக்கு உயர்கல்வியை நீங்கள் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறார்கள். பீஷ்மாச்சாரியார் உணர்ந்து கொண்டார், தன் உள்ளத்தினாலே துரோணர் வந்திருக்கிறார்கள். துரோணரிடம் கல்வி கற்பிப்பதற்காக இந்த கௌரவ பாண்டவர்களை விடப்படுகிறது. அங்கே அர்ஜுனன் நல்ல விருப்பமாக, கொள்ளும் பாத்திரமாக குருவானவர் சொல்வதை அப்படியே உள்வாங்கி தன்னுடைய கல்வியை உயர்த்தி கொண்டு போனார். இதை கண்ட கௌரவர்கள், அதாவது துரியோதனாதிகர்களுக்கு, என்ன குருவானவர் அவனுக்கே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார், தங்களிடம் எல்லா உண்மையும் சொல்லவில்லையே, தாங்கள் அப்படியான வித்தைகளை கற்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டார்கள். இதை பெரிய இடத்துக்கும் அறிவித்தார்கள். பீஷ்மாச்சாரியரும் விதுரரும் இது சம்பந்தமாக துரோணருடன் கதைத்தார்கள். இதை நிரூபிக்கிறேன் என்று சொல்லி துரோணாச்சாரியர் ஒரு கால் எல்லா பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு
கங்கையிலே நீராட போகின்றார். போகின்ற பொழுது இடையிலே அர்ஜுனனுடன் சொல்லுகிறார், அர்ஜுனா, நான் இந்த எண்ணெய் கலகத்தை விட்டு விட்டு வந்து விட்டேன், நீ போய் அது ஒருக்கா எடுத்து வா, அரண்மனைக்கு போய் அதை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி துரோணர் அர்ஜுனனை அனுப்புகிறார். இதற்கிடையிலே துரோணர் துரியோதனனை கூப்பிட்டு, துரியோதனன் தான் இந்த பிரச்சனையை மேலிடத்துக்கு சொன்னவன், அவனை கூப்பிட்டு யந்திரங்கு கீறி அதற்குரிய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அஸ்திர பிரயோகம் செய்தார். செய்து அவனை கொண்டு செய்து அந்த ஆலமரத்தினுடைய இலைகளிலே ஒவ்வொரு துளைகள் இடுமாறு அந்த அஸ்திர பிரயோகத்தை செய்து விடுகிறார். இவ்வளவு நடந்து முடிந்து அவ்வளவு குழந்தைகளையும் அவ்வளவு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வேற ஆற்றுக்கு ஸ்நானம் பண்ண கூட்டிக் கொண்டு போகும். அர்ஜுனன் எண்ணெய் கிண்ணத்தை கொண்டு வந்தார். எண்ணெய் கிண்ணத்தை கொண்டு வருகிற பொழுது அவர் முதலிலே அர்ஜுனனுக்கு ஒரு கட்டளை போட்டார், இந்த எண்ணெய் கிண்ணத்தை கொண்டு வருகிற பொழுது நீ எண்ணெய் கிண்ணத்தை நிலத்திலே வைக்கப்படாது. இவன் வந்து பார்த்தால் மரத்துக்கு கீழே யந்திரம் கீறப்பட்டிருக்கிறது, மேலே ஆலமிலையிலே ஒவ்வொரு துளைகள் விழுந்திருக்கிறது. ஆகவே குருவானவர் மத்தியவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார். உடனே அர்ஜுனன் என்ன செய்தான் என்று கேட்டால், அவன் கட்டிக்கார், உங்கள மாதிரி இல்லை, அவன் கொள்ளும் பாத்திரம். கொள்ளும் பாத்திரம் என்றா என்ன? ஆசிரியரிடம் இருப்பதை வாங்குகிறவன். படையார் விளைவுகளோடு இந்த ஆசிரியர் தினத்திலே கொள்ளும் பாத்திரம் என்றால் என்ன? ஒவ்வொரு ஆசிரியர் சொல்வதையும் செவிமடுக்க கூடியவன் தான் ஒவ்வொரு மாணவன். இல்லை என்றால் தோற்று போய் விடுவீர்கள். புறக்குடத்தில் வாழ்ந்த தண்ணீர் மாதிரி இருந்தால் அவுட். சரியோ? இப்பொழுது அர்ஜுனன் வருகிறான், எண்ணெய் கிண்ணத்தை ஒரு அம்பிலே நிறுத்துகிறான். அவன் அஸ்திர பிரயோகத்திலே கடிகாரன் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை ஒரு அஸ்திரத்திலே நிறுத்துகிறான். அந்த யந்திரத்தை போடுகிறான். அதுக்குரிய மந்திரம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த மந்திர உச்சாரணத்தை பண்ணி அடுத்த அம்பை விடுகிறான். ஆலமிலைகள் தோறும் 2வது துளைகள் விழுந்தன. அவன் அப்படியே போகிறான். குருவிடம் இந்த கதையை சொல்லவில்லை. அங்கே எல்லாரும் ஸ்நானம் செய்கிறார்கள், திரும்பி வருகிறார்கள். வருகிற பொழுது ஆலமிலையிலே 2வது துளை விழுந்திருக்கிறது. துரியோதனனுக்கு வியப்பு தாங்கவில்லை. நான் தானே ஒரு துளை போட்டேன், மற்ற துளை யார் போட்டது? குருவானவர் என்னுடன் வந்திருக்கிறாரே, ஆர் இதை செய்தார்? துரோணர் உடனே அர்ஜுனனை கூப்பிட்டு, மகனே இங்க வாப்பா, இந்த வேலையை நீ தானே செய்தார்? ஆம் சுவாமி, நான் தான் செய்தேன். உடனே இதில் இருந்த துரியோதனனுக்கும் ஏனைய பெரியவர்களுக்கும் துரோணர் சொன்னார், பார்த்தீர்களா, ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அர்ஜுனன் உதாரணம். அர்ஜுனன் உதாரணம். அவன் கொள்ளும் பாத்திரம், உய்தறியும் பாத்திரம். ஆகவே அவன் உயர்ந்த மாணவனாக விளங்கினான். அதனால் தான் அவன் வில்லுக்கு விஜயன் என்ற பெயரையும் பெற்றுக்கொண்டான். இது உங்களுக்காக. இனி நகைச்சுவை என்று இந்த பிள்ளை அறிவித்தால் அதுக்கு ஒரு சின்ன கதை உண்டு. ஒரு சம்பவம். ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு தசாவதார கதை. இரண்யாட்சன் என்கின்ற அரசன் பூமியை பாயாக சுருட்டி சமுத்திரத்துக்கு கீழே கொண்டே வச்சுட்டான். உங்களை மாதிரி ஒரு மாணவன் எழுப்பி கேட்டான், பூமியை பாயா சுத்தினான் என்று சொன்னீர்களே, அவன் எங்க நின்று சுருட்டினான்? எங்க நின்று சுருட்டினான்? பூமியில நின்று தானே சுருட்ட போகணும். பூமியை பாயா சொன்னா எங்க நின்று சுருட்டினான்? புராண கதைகளுக்கு பதில் சொல்ல அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆசிரியருக்கு பதில் சொல்லுது. பதில் அவர்கள் யோசிக்க சொன்னார், டேய் இந்த கேள்வி கேட்கிற, நேற்று பாடம் பண்ண சொன்ன அந்த பாடம் ஆக்கிட்டியோ? நீங்க பாடம் ஆக்கிட்டு? இல்லை சார். இல்லை சார், ஏறா பெஞ்சுக்கு மேலே சொன்ன. ஏறா பெஞ்சுக்கு மேலே. அவன் பக்கத்து மாணவனுக்கு சொல்லிக் கொண்டது, நான்
அடே நமக்கு விட தெரியாட்டில் நாம தான் பெஞ்சில் ஏறணும். ஆசிரியருக்கு விட தெரியாட்டில் நாம தான் பெஞ்சில் ஏறணும். நன்றி.